செய்திகள் தொடர்கின்றன. யுத்தகால பகுதியின் போது வாழைச்சேனை செம்மண்ணோடை பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்த 26 குடும்பங்கள் தற்போது மீண்டும் அவர்களின் சொந்த இடங்களில் மீளக்குடியமர்த்தப்பட்டுள்ளனர். 1985 மற்றும் 1990 ஆண்டு கால பகுதிகளில் இந்த பிரதேசத்தில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக இப்பகுதி மக்கள் இடம்பெயர்ந்திருந்தனர். பொருணர்வை, முஸ்லிம் காலனி உள்ளிட்ட பல்வேறு பிரதேசங்களில் இவர்கள் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்தனர். வாழைச்சேனை செம்மண்ணோடி பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருந்த போலீஸ் மற்றும் இராணுவ காப்பரன்கள் அகற்றப்பட்டதை அடுத்து மக்களை மீளக்குடியமர்த்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். செம்மண்ணோடை பிரதேசத்தில் இருந்து இடம்பெயர்ந்திருந்த 484 குடும்பங்கள் தற்போது மீளக்குடியமர்த்தப்பட்டுள்ளன. சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வளத்தாப்பட்டி இஸ்மாயில்புரம் கிராமத்தில் சுனாமியினால் பாதிக்கப்பட்டோர் தற்காலிகமாக தங்கியிருந்த 15 குடிசைகள் இன்று அதிகாலை தீக்கிரையாகியுள்ளன. இன்று அதிகாலை 1:30 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தீக்கிரையான குடிசைகளில் பெரும்பாலானவை முற்றாக அழிவடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். சுனாமியின் பின்னர் வாடகை வீடுகளிலும் உறவினர்களின் வீடுகளிலும் தங்கியிருந்த மக்களில் ஒரு பகுதியினர் அண்மையில் இஸ்மாயில்புரம் கிராமத்தில் குடிசைகளை அமைத்து குடியேறியதாக கூறப்படுகின்றது. மாளிகைக்காடு, சாய்ந்தமருது, கல்முனை மற்றும் மருதமுனை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சுனாமி அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களில் ஒரு பகுதியினரே இந்த குடிசைகளில் தங்கியுள்ளனர். இலங்கையில் உருவாகியுள்ள அமைதியான சூழலை அனுபவிக்கும் சந்தர்ப்பத்தினை 2012 ஆண்டு நடைபெறவுள்ள பொதுநலவாய நாடுகளின் பாராளுமன்ற சங்கத்தின் மாநாட்டில் கலந்து கொள்வோருக்கு வழங்க எண்ணியுள்ளதாக சபாநாயகர் சமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். அண்மையில் லண்டனில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே சபாநாயகர் சமல் ராஜபக்ச இதனை குறிப்பிட்டுள்ளார். லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் மண்டபத்தில் நடைபெற்ற பொதுநலவாய நாடுகளின் பாராளுமன்ற சம்மேளனத்தின் நிறைவேற்றுக் குழு கூட்டத்தில் சபாநாயகர் சமல் ராஜபக்ச கலந்து கொண்டார். இலங்கையில் 2012 ஆண்டு நடைபெறவுள்ள பொதுநலவாய நாடுகளின் பாராளுமன்ற சங்கத்தின் மாநாடு தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டதாக சபாநாயகர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தினை முறியடித்த நாடொன்றிற்கு பொதுநலவாய நாடுகளின் பாராளுமன்ற சங்கத்தின் மாநாட்டினை நடத்துவதற்கான சந்தர்ப்பத்தினை வழங்கியமையை தாம் ஒருபோதும் மறக்கப் போவதில்லை எனவும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சங்கத்தின் இலங்கை கிளை மேற்கொண்டு வருவதாகவும் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மாநாட்டினை அடுத்து எதிர்வரும் ஓராண்டிற்கு சபாநாயகர் சமல் ராஜபக்ச பொதுநலவாய நாடுகளின் பாராளுமன்ற சங்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்பார் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பொதுநலவாய நாடுகளின் பாராளுமன்ற சங்கத்தின் 57வது அமர்வினை கண்காணிப்பதற்கான சந்தர்ப்பத்தினை இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இழந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்துகிறது. இந்த சந்தர்ப்பம் வெளியாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜாலா ஜாவர்தன வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அமர்வில் கண்காணிப்பாளராக கலந்து கொள்ள வேண்டுமாக இருப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொந்த செலவில் செல்ல வேண்டும் என நடைமுறை இருக்கும் நிலையில் தற்போது இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள வெளிநபருக்கு பொதுமக்களின் பணத்தை கொண்டு இங்கிலாந்து சுற்றுப்பயணத்திற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக ஜாலா ஜாவர்தன குற்றம் சுமத்தியுள்ளார். தனியார் வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் வெளிநாட்டு வைத்திய அதிகாரிகளின் தகமைகள் குறித்து ஆராய்வதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய உரிய தகைமைகளை பூர்த்தி செய்யாமல் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வெளிநாட்டு வைத்திய அதிகாரிகள் தொடர்பில் ஆராய்வதற்கான குழு ஒன்றை சுகாதார அமைச்சின் செயலாளர் நியமித்துள்ளார். தனியார் வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் தகுதியற்ற சில வெளிநாட்டு வைத்திய அதிகாரிகள் சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்வதால் நோயாளர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகுவதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சிடம் சுட்டிக்காட்டியிருந்தது. இதனை கருத்தில் கொண்ட சுகாதார அமைச்சின் செயலாளர் வெளிநாட்டு வைத்திய அதிகாரிகள் குறித்து ஆராய்வதற்கென சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் குழு ஒன்றை நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் அறிக்கை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த அறிக்கை கிடைக்கும் வரை வெளிநாட்டு வைத்திய அதிகாரிகளை இலங்கை மருத்துவ சபையில் பதிவு செய்யும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் பூரத்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிராமமே ஆனை கட்டிய வழி. விவசாயம், கூலி வேலை, கால்நடை வளர்ப்பு என்பவற்றை ஜீவனோபாய தொழிலாக மேற்கொண்டு வரும் இக்கிராம மக்கள் எவ்வித அடிப்படை வசதிகளும் மாற்ற நிலையில் வாழ்ந்து வருவதாக குறிப்பிடுகின்றனர். வழி போக்குவரத்து இல்ல, வீடு வாசல் இல்ல, டொய்லெட்டுகள் இல்ல, ஆஸ்பத்திரிகள் இல்ல. வயல் வழிய புயல் தோண்டி தான் தண்ணி குடிக்கிறாங்க. வாகனங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். என்னன்னா 2 மணியோட வாகனங்கள் இல்லை, மற்றது வைத்தியர்களும் இல்லை. இங்கே திடீரெண்டாப்புல ஒவ்வொரு புதன்கிழமையில மட்டும்தான் ஒரு வைத்தியர் வந்து போறாரு. அதுவும் அவர் 12 மணியோட போயிட்டு வேற ஒரு வசதியும் இல்லை. இங்கே
ஒரு வருத்தம் வந்தால் எங்களுக்கு ஒரு பாதை இல்லை, ஒரு பாலம் இல்லை ஆற்றுக்கு வெள்ளம் வந்தால் கூட நாங்கள் தோணிலாம் போகிறேன். அப்படி தோணியில் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு சில சனங்கள் ஆற்றுலையும் போயிருக்கு. இக்கிராமத்தின் ஒரு பகுதிக்கு மாத்திரம் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதுடன் குடிநீர் வசதிகளும் இதுவரை வழங்கப்படாதுள்ளதாக இவர்கள் குறிப்பிடுகின்றனர். மீள் குடியேற்றப்பட்ட இக்கிராம மக்கள் குடிசைகளிலேயே தமது வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். எனவே குடிநீர், நிரந்தர வீடு மற்றும் வாழ்வாதார உதவிகள் என்பவற்றை வழங்குமாறு இக்கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மீள் குடியேற்ற பிரதி அமைச்சரே, இது உங்களின் கவனத்திற்கு. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. காலி பஸ் நிலையத்தின் இரும்பு தடுப்பு அகற்றப்பட்டமை தொடர்பாக பேசிக் கொண்டிருக்காது பிரதேசத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த் முத்துஹெட்டிகம தெரிவிக்கின்றார். பத்தேகம பிரதேசத்தில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட்டமைப்பின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கட்சி செயற்பாட்டாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலி மாவட்டத்தில் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து மக்களுக்கும், அமைச்சர்களுக்கும் மற்றும் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எமது தரப்பினர் காலி பஸ் நிலையத்தில் இரும்பு தடுப்பு தொடர்பாகவே பேசுகின்றனர். அவ்வாறு இரும்பு வேலையில் தொங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு நான் அழைப்பொன்றை விடுக்கின்றேன். காலி மாவட்ட அபிவிருத்தியுடன் இணைந்து கொள்ளுங்கள். காலி பஸ் நிலையத்தை புனரமைத்தமை சிறந்த விடயமாகும். காலி மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் என்ற வகையில் நான் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய ஜனாதிபதியும் அமைச்சர் பெசல் ராஜபக்சவும் அதனை செய்து கொடுத்தனர். எனவே அடுத்த 5 வருடங்களில் ஹம்பந்தோட்டைக்கு அடுத்தபடியாக அபிவிருத்தி அடையும் நகராக காலியை மாற்றியமைக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுகின்றேன். காலி மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இரும்பு தடுப்பு வேலையை அகற்றி அரசாங்கத்தின் பொது உடைமைகள் சட்டத்தை மீறியுள்ளார். உண்மையில் இது பணம் கொடுத்து சமரசப்படுத்தும் ஒரு விடயம் அல்ல. இது பொது உடைமைகள் சட்டத்தை வெளிப்படையாக மீறியுள்ள ஒரு விடயமாகும். எனினும் சட்டப்படி செயற்படாது நட்டத்தை வழங்கி விடுதலை பெற பாராளுமன்ற உறுப்பினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வேறு சந்தர்ப்பங்களில் அனுமதி வழங்கப்படுமா? சமய தளங்களின் புனரமைப்பு நடவடிக்கையினூடாக சிறந்த சமூகம் ஒன்றை உருவாக்க முயற்சிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். சசுனட் அருண வேலை திட்டத்தின் மற்றொரு கட்டம் திருகோணமலையில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சசுனட் அருண வேலை திட்டத்தினூடாக திருகோணமலை தம்பலகாமம் 98ஆம் சந்தி முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலுக்கு நேற்று நிதியுதவி வழங்கப்பட்டது. இதற்கான நிதியுதவியினை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச வழங்கினார். சர்வமத தலங்களின் புனரமைப்பு பணிகளின் ஊடாக பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து இலங்கை மக்களையும் ஓர் நிலைக்கு கொண்டு வந்து அனைவரும் வாழக்கூடிய சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நாடொன்றை உருவாக்குவதே எனது நோக்கம் என நான் மிக மகிழ்ச்சியுடன் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என கூறி நான் அரசாங்கத்தின் பக்கத்திற்கு செல்லவில்லை. பணத்தை உழைப்பதற்காக நான் செல்லவில்லை. பொய்யான, ஊழல் மிக்க, திருட்டுத்தனமான அரசியலுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மயூரமேலா வர்த்தக கண்காட்சி மாவனல்லை பொது விளையாட்டு மைதானத்தில் இன்று ஆரம்பமானது. எதிர்வரும் 31ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி இடம்பெற உள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் மாவனல்ல மயூரபாத மத்திய மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த கண்காட்சி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் கலையகத்தில் தொடர்ந்து 3 நாட்களுக்கு திரைப்பரட்சி நடைபெற உள்ளது. அத்துடன் பல்வேறு நடமாடும் சேவைகளும் இங்கு இடம்பெறுகின்றன. நாட்டின் பிரசித்தி பெற்ற இசைக்குழுக்களின் பங்கு பெற்றுதலுடன் இன்று முதல் இரவு வேளையில் இசை நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. இதேவேளை வீடமைப்பு துறைக்கு ஒத்துழைப்பை வழங்கும் வகையில் அதனை தெளிவூட்டும் நிகழ்ச்சியொன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் எஸ்லோன் ஆகியன இணைந்து செயல்படுத்துகின்றன. இந்த நிகழ்ச்சி எதிர்வரும் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் மாவனல்லை மயூரபாத மத்திய மகா வித்தியாலயத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இதேவேளை குறித்த பிரதேசத்தில் உள்ள வீடுகளில் நீர்க்குழாய் புனரமைப்பு செய்ய திட்டத்தை இலவசமாக மேற்கொள்ளும் நடமாடும் சேவை ஒன்றும் இடம்பெற உள்ளது. வங்கி கடனுதவிகள் மற்றும் நீர்மின் விநியோகம் தொடர்பாகவும் இதன்போது ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கை இதழியல் நிறுவனமும் பத்திரிகை ஆசிரியர் பேரவையும் ஏற்பாடு செய்த 2010ஆம் ஆண்டிற்கான ஊடக விருது விழா கொழும்பில் நேற்று நடைபெற்றது.
பத்திரிகை மற்றும் செய்தி வெளியீட்டாளர்கள் சர்வதேச சங்கத்தின் தலைவர் ஜேக்கப் மேத்யூ இந்த விழாவின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இலங்கையின் செய்தித்துறைக்காக நீண்ட காலம் மகத்தான சேவையாற்றிய 4 ஊடகவியலாளர்களுக்கு இம்முறை வாழ்நாள் சாதனை தங்க விருது வழங்கப்பட்டது. சிரேஷ்ட ஓவியக் கலைஞர் பந்துல ஹரிச்சந்திரன், சிரேஷ்ட ஊடகவியலாளர் SM கோபாலரத்னம், இலங்கை பத்திரிகை ஆசிரியர் பேரவையின் ஆரம்பகால உறுப்பினரும் 4 தசாப்தங்களுக்கு மேலாக இந்நாட்டு ஊடகத்துறையின் வளர்ச்சிக்கு அளப்பரிய பங்கினை வழங்கியருமான சரத் குரே, சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரொய்ட் ராஜரத்னம் தேவராஜா ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. விசேட சந்தர்ப்பங்களின் போதான சிறந்த செய்திகளுக்கான பேராசிரியர் கே கைலாசபதி விருது தினக்குரல் பத்திரிகையின் ஊடகவியலாளர் பாலேந்திரன் பிரதீபனுக்கும், வருடத்தின் சிறந்த கேலிச்சித்திர கலைஞருக்கான விருது டெய்லி மிரர் பத்திரிகையின் ஊடகவியலாளர் அவந்த கருணாரத்னவுக்கும் வழங்கப்பட்டதுடன், சிறந்த பத்திரிகை புகைப்பட கலைஞருக்கான விருது ரிவிர பத்திரிகையின் சத்துர கொடிக்காரவுக்கும் வழங்கப்பட்டது. இந்த வருடத்தின் சிறந்த பத்தி எழுத்தாளருக்கான PA சிறிவர்தன விருது, வருடத்தின் சிறந்த சூழலியல் செய்தியாளர் விருது, சமூக பிரச்சினைகள் தொடர்பான சிறந்த செய்திகளுக்காக வழங்கப்படும் சுப்பிரமணியம் செட்டியார் விருது, சிறந்த விளையாட்டுத்துறை செய்தியாளர் ஆகியோருக்கான விருதுகளும் இதன்போது வழங்கப்பட்டன. வருடத்தின் சிறந்த இளம் ஊடகவியலாளருக்கான டென்சில் பேரிஸ் விருது, சிறந்த புத்தாக்க செய்தி பத்திரிகை உள்ளிட்ட பல்வேறு விருதுகளும் இந்த நிகழ்வின் போது வழங்கப்பட்டன. மக்கள் சுகாதாரத்தை பேணி வாழ வேண்டும் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமானதாகும். அதற்கு புறச்சூழல் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமானதாகும். அவ்வப்போது பல்வேறு இடங்களில் இதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் சிரமதான பணி ஒன்று அண்மையில் முன்னெடுக்கப்பட்டது. களுவாஞ்சிக்குடி போலீசார், கிராம மக்கள், வர்த்தக சங்க உறுப்பினர்கள், விளையாட்டுக் கழகங்கள் இணைந்து முன்னெடுத்த இச்சிரமதான பணி மூலம் வைத்தியசாலையின் சூழல் துப்புரவு செய்யப்பட்டது. இப்பணி தொடர்ந்தும் ஏனைய வைத்தியசாலைகள், பாடசாலைகள், மத வழிபாட்டு தலங்கள், அரச தனியார் நிறுவனங்களிலும் முன்னெடுக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்துக்கு கிரிக்கெட் விஜயத்துக்கான இலங்கை A குழாமுக்கு பெயரிடப்பட்டோரில் 2 வீரர்களுக்கு இன்னும் அதில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. குசால் ஜானித் பெரேரா மற்றும் கனிஷ்க அல்விட்டிகலா ஆகிய வீரர்களே அவர்கள். இது தொடர்பாக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்று வினவிய போது, இங்கிலாந்துக்கான விசாவை பெற்றுக் கொள்வதில் ஏற்பட்ட தாமதமே இதற்கு காரணம் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். இலங்கை A கிரிக்கெட் குழாமுக்கு ஏற்கனவே பெயரிடப்பட்ட தினேஷ் சாந்திமால் மற்றும் தமிக பிரசாத் ஆகியோருக்கு பதிலாகவே குசால் ஜெனித் பெரேராவும் கனிஷ்க அல்விட்டிகலவும் பெயரிடப்பட்டுள்ளனர். இலங்கை A அணி இன்று 2வது 4 நாள் கிரிக்கெட் போட்டியை ஆரம்பித்த அதேவேளை குறித்த 2 வீரர்களும் கொழும்பில் இன்று பயிற்சிகளில் ஈடுபட்டனர். தற்போதைய நிலையில் குசால் ஜெனித் பெரேரா மற்றும் கனிஷ்க அல்விட்டிகலா ஆகியோர் மாகாண 20x20 கிரிக்கெட் போட்டிகளையும் இலங்கை A அணியின் இங்கிலாந்து விஜயத்தையும் இழந்துள்ளனர். மாகாண அணிகளுக்கு இடையிலான 20x20 கிரிக்கெட் தொடரில் ஒருங்கிணைந்த மற்றும் மேல் மாகாண அணிகள் இன்று வெற்றியீட்டின. கொழும்பு R பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் வடமேல் மற்றும் ருகுண அணிகள் தோல்வியடைந்தன. முதல் போட்டியில் மேல்மாகாண மற்றும் ருகுண அணிகள் மோதின. போட்டியின் முதலில் துடுப்படுத்தாடிய மேல்மாகாண அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 166 ஓட்டங்களை பெற்றது. ஜீவந்த குலதுங்க 47 பந்துகளில் 4 சிக்சர்கள் 6 பவுண்டரிகளுடன் 69 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றார். 167 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ருகுண அணியால் 18.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை இழந்து 132 ஓட்டங்களையே பெற்றுக் கொள்ள முடிந்தது. மஹேல உடவத்த அதிகபட்சமாக 28 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் சத்ர பேரிஸ் மற்றும் திலகரத்ன தில்ஷான் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதேவேளை ஒருங்கிணைந்த மாகாண அணி மற்றும் வடமேல் மாகாண அணிகள் இன்றைய 2வது போட்டியில் விளையாடின. இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய வடமேல் மாகாண அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 155 ஓட்டங்களை பெற்றது. சாம்ர சில்வா 41 ஓட்டங்களையும் தெலின கண்டம்பி 28 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் விதான பத்ரனா, அஜந்த மெண்டிஸ், சஜித் பத்ரனா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 156 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஒருங்கிணைந்த மாகாண அணி 18.3 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு வெற்றி இலக்கை கடந்தது.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 கிடைக்கும். வணக்கம்.